டூஸ் என்ன ஹாஸ்பிட்டல் காட்டுன்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க, எங்கள் அம்மாவுக்கு கால் வலியா, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. இது எந்த ஹாஸ்பிட்டலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க தட்டி விட்டுட்டு போங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் போக ரொம்ப பிடிக்குங்க. காரணம் நிறைய புது மனுஷனை பார்க்கலாம். என்ன கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேண்டீனில் ஒரு காஃபி வாங்கி குடிச்சாங்க. 20 ரூபாய்க்கு காஃபி சொல்லவே வேணாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. சரி ப்ரொசீஜர் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தோங்க, வெயில் பட்டையை உடிச்சிச்சுங்க. ஒரு வெயிலுக்கு எதமாக ஒரு கேலனையும் வாங்கி குடிச்சாச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மணிமண்டபங்குள்ளே போனோங்க. நான் நிறையா டைம் போயிட்டேங்க. என் பொண்ணுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க, நிறையவே கற்றுக்கிட்டேன். உங்கள் குழந்தை நீங்கள் வெளியே கூட்டு போகும்போது எந்த இடத்துக்கு கூட்டு போகிறீங்களோ அந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சூப்பராகவே தெரிஞ்சுக்குவாங்க நம்மளை விட. இது யாருங்க, யாருக்கு தாங்க தெரியாமல் இருக்கும்? ராஜராஜ சோழனுங்க. மணிமண்டபம் எது கட்டுறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த வீடியோக்காக கற்றுக்கிட்டாங்க. ஒரு அரசனோ இல்லை ஒரு தலைவனோ அவங்களோட அடையாளத்தை போட்டுற விதமாக கட்டுறது தாங்க மணிமண்டபம். நல்லாவே கட்டியிருந்தாங்க. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணிமண்டபத்தை சூப்பராகவும் புதுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் எப்போ மணிமண்டபம் போனாலும் கீழே மட்டும்தாங்க சுற்றி பார்ப்பேன். அந்த உச்சிக்கு போய் கோபுரத்தை சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஒரு நாளும் போனது இல்லைங்க. இந்த வாட்டியும் அப்படி தாங்க கீழேன்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பார்த்தா சுற்றி நிறைய விளையாடு ஜாமான் போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஆசையாக ஏது வேணாலும் எங்கே வேணாலும் விளையாடுற மாதிரி. எனக்கு பார்த்தோன்னா ஒரே ஆசையாக போச்சுங்க. போய் ஊஞ்சலை மட்டும் உட்காந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு இறங்கிட்டேங்க. மற்றதெல்லாம் கீழே ரெண்டு வேடிக்கை மட்டும் தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. என் பொண்ணு விளையாண்டாங்க, அதை பார்த்து ரசிக்கவே கண்கள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க. அடுத்து மியூசியம்ங்க. மணிமண்டபத்தை சுற்றி வரதுக்குள்ளே மியூசியத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம். மறக்காமல் நீங்கள் மணிமண்டபம் போனீங்கன்னா மியூசியம்குள்ளே மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது நாங்கள் போன இடங்க பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் மக்களுக்கு கிராண்ட் ஷாப்பிங் தாங்க. பெரியவங்க போனாலே எதை வாங்குறதுன்னு தெரியாதுங்க. ஏன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. என் பொண்ணுக்கு செருப்பை வாங்கிட்டு மா பொம்மைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அடை இரிமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பொம்மை கேட்டால் கடைசியில் இதை எடுத்துகிட்டு செருப்பு வாங்க போன இடத்துல எனக்கு பெரிய செலவை வச்சுட்டாங்க. நானும் சொல்லிக்கிறேங்க. டட்டா.